أحمده وبلا حمد وأزكاه وأشمله وأنماه. أشهد أن لا إله إلا الله بر الكريم الرؤوف الرحيم، وأشهد أن محمدا عبده ورسوله وحبيبه وخليله إلى هادي صراط مستقيم والداعي إلى دين القويم. صلاة الله وسلامه عليه وآل كل سائر الصالحين. أما بعد، فقد قال الله تعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولو ترك الله الناس بظلم ولو ترك الله الناس بظلم ما ولو ترك الله الناس بظلم فلا راد لفضله. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صدق الله المولانا علي العليم. மேலான கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அம்மலவாலஹு நமக்கு செஞ்சிருக்கக்கூடிய ஆக பெரிய அல்லாஹ்ட கிருப, அல்லாஹ்ட அருள், அல்லாஹ்ட ரஹ்மத் நம்மள இன்று வரைக்கும் ரமலானுடைய பிறை 6 வரைக்கும் நம்மள அல்லாஹு தஆலா வாழ வச்சிருக்கிறான். இது அல்லாஹ்ட மிகப்பெரிய ஒரு அருளாக ரஹ்மத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலானவர்களே, கண்ணியமானவர்களே, ஏனென்றா அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், لا يؤاخذ الله الناس بترك ولا يؤاخذ الله الناس بظلم فلا راد لفضله ولا يؤاخذ الله الناس بظلم ما ترك عليها دابة. மனிதன் செய்யக்கூடிய அநியாயத்தின் காரணமாக அந்தந்த இடத்துல இந்தவர்களை பிடிக்க போனா, இந்த ஜீவராசிகளை பிடிக்க போனா, இந்த பூமிக்கு மேலால எந்த ஒரு ஜீவராசியும் மிஞ்சாது. இந்த ஜீவராசிகள் செய்யக்கூடிய அநியாயம் அக்கிரமங்களின் காரணமாக அல்லாஹு தஆலா அந்தந்த இடத்துல இவர்களுடைய பாவத்தின் காரணமாக அந்தந்த இடத்துல இவர்களுக்கு தண்டனையை வேதனையை கொடுப்பான் என்றிருந்தா, மேலானவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த பூமிக்கு மேலால எந்த ஒரு உயிரினமும் எந்த ஒரு ஜீவராசியும் மிஞ்சாது. அந்த அளவுக்கு இந்த ஜீவராசிகள், இந்த உயிருள்ள ஒவ்வொன்றுடைய பாவம் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா இன்று வரைக்கும் நம்மளை வாழ வைத்திருக்கிறான், நம்மளை விட்டு வைத்திருக்கிறான், நமக்கு அவகாசம் தந்திருக்கிறான். இது அல்லாஹ்ட ஆக பெரிய ஒரு அருளாக, அல்லாஹ்ட ஆக பெரிய ஒரு ரஹ்மத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றா ஒரு ரிவாயத்துல வருகிறது, ஒவ்வொரு நாளும் கடல் அல்லாஹ்விடத்துல கேட்கிறது, யா அல்லாஹ், இந்த மனிதர்கள் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக இந்த மனிதர்களை நான் அழிச்சிடட்டுமா யா அல்லாஹ். ஒவ்வொரு நாளும் கடல் அல்லாஹ்விடத்துல கேட்கிறது. அதே மாதிரி பூமி அல்லாஹ்விடத்துல கேட்கிறது, யா அல்லாஹ், எனக்கு ஒரு அவகாசம் தா, நான் இவர்களை எல்லாம் விழுங்கிறேன். இவர்கள் செய்யக்கூடிய அநியாயங்கள், இவர்கள் செய்யக்கூடிய அட்டகாசங்கள், இவர்களுடைய பாவங்களை பார்த்து என்னால பொறுத்து கொண்டிருக்க முடியாது. எனக்கு ஒரு அவகாசம் தா, நான் இவர்கள் எல்லாரையும் பூமி கீழால விழுங்கிடுறேன், சுழிவாங்கிறேன் என்பதாக பூமி கேட்டுக் கொண்டிருக்கிறது. மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்துல கேட்கிறார்கள், யா அல்லாஹ், எங்களுக்கு ஒரு அவகாசம் தா, இந்த இவர்களுடைய பாவத்தின் காரணமாக இவர்கள் எல்லோருக்கும் ஒரு அழிவை கொடுத்து இவர்கள் எல்லாரையும் அழிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு அவகாசம் தா என்பதாக அல்லாஹ்விடத்தில் மலக்குமார்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மேலானவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இரக்கமுள்ளவன், இரக்கமுள்ள ரஹ்மான். அல்லாஹு தஆலா இந்த மனிதர்களுக்கு ஒரு அவகாசத்தை கொடுத்து இந்த பூமிக்கு மேல என்னையும் உங்களையும் வாழ வைத்திருக்கிறார் என்றா, இது அல்லாஹ்வுடைய ஆகப்பெரிய ஒரு அருளாக, அல்லாஹ்வுடைய ஆகப்பெரிய ஒரு நிஅமத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலானவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு, அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்துக்கு இந்த உலகத்தில் அளவே கிடையாது. எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வியாபித்திருக்குதுண்டா, அல்லாஹ்வுடைய அர்ஷில எழுதப்பட்டிருக்குது. அல்லாஹ்வுடைய அர்ஷில எழுதப்பட்டிருக்கிறது, அல்லாஹ்வுடைய கோபத்தை விட அல்லாஹ்வுடைய அருள் மிகைத்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய கோபத்தை விட அல்லாஹ்வுடைய அருள் மிகைத்ததாக இருக்குது என்பதாக அர்ஷில் எழுதப்பட்டிருக்கிறது. மேலானவர்களே, கண்ணியமானவர்களே, இந்த அல்லாஹ்வுடைய அருளுக்கு இந்த பூமிக்கு மேல எந்த ஒரு அளவும் கிடையாது. மேலானவர்களே, அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக அல்லாஹு தஆலா நமக்கு ஒவ்வொரு நாளும் காலையில சூரியன் உதயமாகிறது, இது அல்லாஹ்வுடைய அருள். இரவு வருகிறது,
இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய அருள். மேலானவர்களே, அல்லாஹ் நமக்கு உண்றதுக்கு உணவுகளை தந்து கொண்டிருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய ஒரு அருள், அல்லாஹ்வுடைய ஒரு ரஹ்மத். மேலானவர்களே, சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் காற்றை தந்திருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய ஒரு அருள், அல்லாஹ்வுடைய ஒரு ரஹ்மத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலானவர்களே, கண்ணியமானவர்களே, நாம் எவ்வளவு பாவங்கள் செய்கிறோம். மேலானவர்களே, நாம் எவ்வளவு பாவங்கள் செய்கிறோம். இதையெல்லாம் அல்லாஹ் தஆலா வைத்துட்டு அல்லாஹ்வுடைய அருளை இந்த பூமிக்கு மேல எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். மேலானவர்களே, கண்ணியமானவர்களே, ஒரு பெரியாரிடத்துல ஒரு பெரியாரிடத்துல ஒரு மனிதர் வந்து கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய அருள் சத்துகுல முகல்லப ரப்பி, அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய அருளை, அல்லாஹ்வுடைய கோபத்தை விட அல்லாஹ்வுடைய அருள் வியாபித்திருக்குது, இதற்குரிய வரைவிலக்கணம் என்ன என்பதாக கேட்கிறார். அந்த பெரியார் விளங்கப்படுத்துறாரு. மேலானவர்களே, இந்த காலத்துல நாம் வாழக்கூடிய காலத்துல கிட்டத்தட்ட 750 கோடி மக்கள் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒன்று ரெண்டல்ல, 750 கோடி மக்கள் உலகத்துல வாழ்றாங்க. அதிலையும் 250 கோடி மக்கள் தான் முஸ்லிம்களாக இருக்கிறார். மேலானவர்களே, அந்த 250 கோடியிலையும் அல்லாஹ்வை தொழக்கூடிய மனிதர்கள் ஆண்களையும் பெண்களையும் முழு 250 கோடியிலையும் ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ்வை தொழக்கூடிய மக்கள், வணக்க 5 நேரம் தொழக்கூடிய மக்கள் 6 அல்லது 5 வீதம் தான் இருந்து கொண்டிருக்கிறார். மேலானவர்களே, கண்ணியமானவர்களே, அதிலையும் அந்த 6ல 5ல அல்லாஹ்வுடைய சிந்தனையோட, அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோட தொழக்கூடிய மக்கள் மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறார்கள். மேலானவர்களே, தொழுகையை விடுறது ஒரு பாவம், தொழுகை ஃபர்தான தொழுகைகளை விடுவது ஒரு பாவம். அதே மாதிரி தொழுகையில பொடுபோக்காக மறதியாக இருப்பது மற்றொரு பாவம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுகிறான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்களுடைய தொழுகையில அவர்கள் பராமுகமாக இருப்பார்கள். தொழுகையை விடுவது ஒரு பாவம். மேலானவர்களே, தொழுகையில பராமுகமாக இருக்கிறது ஒரு பாவம். அதனாலதான் அல்லாஹ் குர்ஆனில் இவர்களுக்கும் வயல் என்ற நரகம் இருக்குது, இவர்களுக்கும் கேடு, இவர்களுக்கும் நாசம்தான் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறான். மேலானவர்களே, கண்ணியமானவர்களே, இப்படி இருக்கும் போது 750 கோடியில 250 கோடி முஸ்லிம்களையும் மேலானவர்களே 5 அல்லது 6 வீதம் தொழுகையாளிகள், அதிலேயும் குறைந்ததுதான் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு தொழக்கூடிய மக்கள். மேலானவர்களே, இப்படி இருக்க கோல அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு வருகிறண்டா, பாவம் மிகச்சிரிக்கா நன்மை மிகச்சிரிக்கான்னு பார்த்தா பாவம் தான் மிகச்சிரிக்குது. இந்த நேரத்திலையும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எனக்கும் உங்களுக்கும் வருகிறண்டா, அல்லாஹ்வுடைய எவ்வளவு பெரிய அருளாக, அல்லாஹ்வுடைய எவ்வளவு பெரிய ரஹ்மத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலானவர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், எங்கள் நல்லவர்கள் இருக்கும் போதும் நாங்கள் அழிக்கப்படுவோமா யா ரசூலல்லாஹ்? எங்கள் நல்லவர்கள் நல்ல அமல் செய்யக்கூடிய மக்கள் இருக்கும் போது நாங்கள் அழிக்கப்படுவோமா யா ரசூலல்லாஹ்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? இதா கசுரல் கபத், பாவங்கள் மிகைத்திட்டா நல்லவர்கள் இருக்கும் போதும் உங்களுக்கு அழிவுகள் வரும். பாவங்கள் மிகைத்திட்டா மேலானவர்களே, இந்த காலம் பாவம் மிகச்சிரிக்குதா நன்மை மிகச்சிரிக்குதா? பாவம் மிகச்சிரிக்குதா நன்மை மிகச்சிரிக்குதா? அருமையானவர்களே, பாவம் தான் மிகைத்திருக்கிறது, பாவம் மிகைத்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய அழிவு வரல, இது அல்லாஹ்வுடைய ஒரு அருள், அல்லாஹ்வுடைய ஒரு ரஹ்மத். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் காரணமாக என்னையும் உங்களையும் பாதுகாத்து உயிரோட வாழ வச்சிருக்கிறான். மேலானவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு அளவு கிடையாது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு எல்லை கிடையாது. இமாம் ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் ஒரு தடவை பயான் செய்றாங்க. இவர்கள் ஒரு பெரிய ஒரு இமாமாக, ஒரு முஹத்திஸாக இவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் மக்களிடத்தில் பேசும்போது மக்கள் யாரும் இவர்களுக்கு முன்னால எந்த ஒரு பேச்சையுமோ எந்த ஒரு கேள்வியுமோ கேட்க மாட்டார்கள். இவர்கள் ஒரு தடவை அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பற்றி மக்களுக்கு முன்னால பயான் செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பற்றி மக்களுக்கு முன்னால பயான் செய்கிறார்கள். மிகவும் வேகமாக பேசுகிறார்கள், ஆத்திரமாக பேசுகிறார்கள். மேலானவர்களே, அந்த இடத்துல ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார்கள். இமாமுனா ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார்கள், அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை தட்டுங்கள், ஒரு தடவையாவது தட்டுங்கள்.
அந்த ரஹ்மத் திறக்கப்படும் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அவர்களுடைய மஜ்மாவில் இருந்த ஒரு பெண், அந்த சஃபையில் இருந்த ஒரு பெண் எழும்பி இமாமுனா ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி இடத்துல கேட்கிறாங்க, ஹஸரத், நீங்க சொன்னீங்களே அல்லாஹ்வுடைய அருளை தட்டுங்கள், ஒரு தடவையாவது தட்டுங்கள், திறக்கப்படும் என்பதாக சொன்னீர்களே, எப்ப அல்லாஹ்வுடைய அருள், எப்ப அல்லாஹ்வுடைய ரஹ்மத் பூட்டப்பட்டிருந்தது, எப்ப அல்லாஹ்வுடைய ரஹ்மத் பூட்டப்பட்டிருக்கிறது? அல்லாஹ் எப்பயாவது சொல்லியிருக்கிறானா இரவில வரவானம், இரவில நேரத்தில் யாரும் கேட்க வானம், நீங்க பகலையில கேளுங்க, நீங்க பகலையில கேட்க வானம், இந்த நேரத்தில் கேளுங்க. மேலானவர்களே, அல்லாஹ் எந்த இடத்திலையும் கூடியது கிடையாது. அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எப்ப பூட்டிருந்த எல்லா நேரமும் திறந்துதானே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய அருள் திறந்துதான் இருக்கிறது. மேலானவர்களே, யாராவது அல்லாஹ்விடத்துல கேட்டா அல்லாஹ் சொல்றானா நீங்க பகலில வரவானம், இரவையில வாங்க, இரவு நேரத்துல கேட்க வானம், இந்த நேரத்துல கேளுங்க, எங்கேயும் அல்லாஹ் கூறியது கிடையாது. ஹதீஸில் குதிஸில வருகிறது, ஆதமுடைய மகன் இரவு நேரங்களில் பாவம் செய்கிறான், அவனுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக வேண்டி நாங்க பகல் நேரத்துல நாங்க அவனுடைய தௌபாவுடைய கதவை திறந்து வைத்திருக்கிறோம். பகலுடைய நேரம் பாவம் செய்கிறான், அவனுடைய தௌபாவுக்காக வேண்டி இரவனுடைய தௌபாவுடைய கதவை நாங்கள் திறந்து வைத்திருக்கிறோம். எப்ப என்னுடைய அடியான் என்னிடத்தில் வருவானோ அப்போது நான் அவனுக்கு விடையளிக்கிறேன். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் திறந்ததாகத்தான் இருக்கிறது. மேலானவர்களே, எந்த நேரம் தொழுதாலும் நம்முடைய தொழுகை அல்லாஹ்வை அடைகிறது, எந்த நேரம் திக்ர் செஞ்சாலும் நம்முடைய திக்ர் அல்லாஹ்வை அடைகிறது, எந்த நேரம் குர்ஆன் திலாவத் செய்தாலும் அந்த திலாவத் அல்லாஹ்வை அடைகிறது. இதுதான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாக, இதுதான் அல்லாஹ்வுடைய ஒரு அருளாக இருக்கிறது. ஆக மேலானவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு, அல்லாஹ்வுடைய அருளுக்கு அளவே கிடையாது, அளவே கிடையாது. ஓரிரு உதாரணங்களை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். மேலானவர்களே, ஃபிரௌன் அல்லாஹு தஆலா உலகத்துல அல்லாஹ்க்கு மாறு செய்த ஒரு மனிதன் தான் ஃபிரௌன். மேலானவர்களே, கிதாபுகள் எழுதுறாங்க, ஃபிரௌனா பெரிய காஃபிரா அல்லது ஷைத்தானாக பெரிய காஃபிரா. ஃபிரௌன் ஷைத்தானை விட ஃபிரௌனாக பெரிய ஒரு காஃபிரா இருந்தான். ஏன் தெரியுமா? ஷைத்தான் எங்க செல்லியதும் கிடையாது. ஆனா ரப்புக்குமுல் அலா, நான் தான் ரப்புக்கெல்லாம் பெரிய ரப்பு என்பதாக ஷைத்தான் எங்கவும் சொல்லியது கூறியது கிடையாது. ஆனால் ஃபிரௌன் சொன்னான், ஆனா ரப்புக்குமுல் அலா, நான் தான் எல்லா ரப்புக்கும் மிக பெரிய ரப்பு, மிக பெரிய இரட்சகன் என்று ஃபிரௌன் கூறினான். மேலானவர்களே, இந்த ஃபிரௌனும் நல்வழி அடையோனும், இந்த ஃபிரௌனும் திருந்தோனும், இந்த ஃபிரௌனும் சுவர்க்கம் போகணும் அல்லாஹ்வுடைய ஒரு எண்ணமாக, அல்லாஹ்வுடைய ஒரு நோக்கமாக இருந்தது. இதனாலதான் அந்த ஃபிரௌனிடத்தில் அல்லாஹ் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு கொடுப்பதற்காக வேண்டி, அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு தாவத்து கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஃபிரௌனிடத்தில் இந்த ரெண்டு நபிமார்களையும் அனுப்பினான். நபிமார்களும் போயிட்டு அல்லாஹ்வை பத்தி இந்த ஃபிரௌனிடத்தில் ஞாபகம் செய்தார்கள். எதற்காக வேண்டி? இவனும் சுவர்க்கம் போகணும், இவனும் நரகம் போய்விடக் கூடாது என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக, ஒரே ஒரு நோக்கத்துக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இந்த ஃபிரௌனுக்கும் இந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுத்தான். அதோடு அல்லாஹ் முடிச்சிடல்ல, இந்த ஃபிரௌன் துன்பமான கஷ்டமான கட்டத்திலையும் அல்லாஹ் என் பக்கம் வரணும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் எல்லாருக்கும் தெரியும் 9 விதமான சோதனைகளை அல்லாஹ் இந்த ஃபிரௌனுக்கும் கொடுத்தான். மேலானவர்களே, கண்ணியமானவர்களே, அவன் அந்த நேரமும் திருந்தல்ல, அவனை கடல் மூழ்கடிக்கிறது. மேலானவர்களே, அவனுடைய தொண்டைக்கு நீர் வருகிறது. இந்த நேரம் என்ன சொல்றான் தெரியுமா? இந்த நேரம் என்ன சொல்றான் தெரியுமா? ஆமன்து பிரப்பி மூசா வ ஹாரூன், மூசா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்களுடைய இரட்சகனை நான் ரப்பாக ஏற்றுக்கொண்டேன் என்பதாக சொல்றான். சில தஃப்சீர்கள்ல வருகிறது, இவன் இந்த நேரம் மூசா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் என்று அழைக்காமலுக்கு அல்லாஹ்வை நான் ரப்பாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று இவன் சொல்லி இருந்தால் அல்லாஹ் இவனுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டிருப்பான். அல்லாஹ்வை அழைத்திருந்தால், இந்த நேரம் கூட இவன் அல்லாஹ்வை அழைத்திருந்தால் அல்லாஹ் இவனுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டிருப்பான் என்பதாக உலமாக்கள் தஃப்சீர்ல எழுதுறாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் விசாலமானது, அந்த அளவுக்கு அல்லாஹ் இரக்கமானவனாக இருந்து கொண்டிருக்கிறான். ஆக மேலானவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா சம்பவத்துக்கு இன்னொன்றும் சொல்லுவாங்க. காரூன், மேலானவர்களே, கண்ணியமானவர்களே, இந்த
காரூனுக்கு அல்லாஹ் இந்த காரூன் யாரு, இந்த காரூன் யாரு? இல்லாதவர்களே, நாம நினைக்கிற மனுஷன் இல்ல அந்த காரூன். இவன் நம்மளை விட சிறந்தவனாக இருந்தான். நம்மளை விட சிறந்தவனாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தரிசனத்துக்கு செல்லும் போது மேலானவர்களே, அவர்களோட 70 நபர்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் அழைத்து சென்றார்கள். அதுல ஒருத்தன் தான் இந்த காரூன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோடு முனாஜாத் செய்யும் போது நேரடியாக அவனுடைய காதுகளால நேரடியாக அல்லாஹ்வுடைய முனாஜாத்தை இந்த காரூனும் அந்த இடத்தில் இருந்து கேட்டான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சாட்சிட மகனாக இருந்தான் காரூன். உயர்ந்த வம்சத்தை சேர்ந்தவன். மேலானவர்களே, கண்ணியமானவர்களே, அது மட்டுமல்ல, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இவர்களுக்கு பின்னால் தௌராத்தை மிகவும் தெளிவாக அழகிய தொனியில் ஓதக்கூடிய ஒரு மனிதனாக இந்த காரூன் இருந்தான். மேலானவர்களே, கண்ணியமானவர்களே, அழகிய குரல் வளம் கொடுக்கப்பட்டான். மேலானவர்களே, இவனுடைய நிலைமை மோசமாகிறதுக்கு ஒரே ஒரு காரணம், இவனுக்கு வந்த ஒரு விதமான குரோதம், வஞ்சகம் இவனை இந்த இடத்துல இவன் இழிவானவனாக ஆகிறதுக்குரிய ஒரு காரணமாக இருந்துச்சு. நான் இருக்கும் போது எப்படி மூசா நபியாக ஆவார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்? நான் இருக்கும் போது இவ்வளவு செல்வம் கொடுக்கப்பட்ட நான், இலானவர்களே, அவன் காரனுடைய செல்வம் அல்லாஹ் குர்ஆன்ல பணக்காரன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் நான் காரூன். மேலானவர்களே, அவனுடைய கஜானாக்களுடைய திறப்புகள், சாவிகள் தஃப்சீர்ல எழுதுறாங்க, தஃப்சீர்ல கிடைக்கப்பெறுகிறது. அவனுடைய கஜானாக்களுடைய சாவிகள் இரும்பால இருந்துச்சு. இந்த இரும்ப சுமக்கிறது ஒரு பெரிய சிரமமாக இருந்ததால என்ன செஞ்சான் தெரியுமா? அந்த சாவிகளை பலகையால் செஞ்சான் காரூன். இல்லாதவர்களே, பலகையால செஞ்சு பார்த்தா அது பெருசாக இருக்குது, அது தூக்குறது சிரமமாக இருக்குது. அப்ப என்ன செஞ்சான்? தோள்களால செஞ்சான். அந்த சாவிகளை, கஜானாக்களுடைய சாவிகளை தோள்களால செஞ்சான். எதற்காக வேண்டி? அதனுடைய எடையும் குறைய வேண்டும், அதனுடைய சுமையும் குறைய வேண்டும் என்பதற்காக வேண்டி தோள்களால செஞ்சான். சாவிகளுடைய சைஸ் பெருசில்ல, ஒவ்வொரு விரல்களுடைய சைஸ் தான் சாவிகளுடைய சைஸ். இந்த சாவிகளை சுமப்பதற்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த சாவிகளை சுமப்பதற்கு பலவான் பெரிய ஒரு கூட்டம் தேவை என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எழுதுறாங்க உலமாக்கள், இவனுடைய சாவிகளை, இந்த தோலினால செய்யப்பட்ட இந்த சாவிகளை சுமப்பதற்கு கிட்டத்தட்ட 40 இருந்து 60 வரைக்கும் உள்ள கோவேறு கழுதை தேவைப்பட்டுச்சு. மேலானவர்களே, கோவேறு கழுதை ஒட்டகம் என்றா அது சாதாரணமான ஒன்று கிடையாது. ஒரு டிராக்டர்ல ஏத்தக்கூடிய சாமான்களை அந்த கோவேறு கழுதையில ஒரு ஒட்டகத்தில் அந்த மக்கள் ஏத்துவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு கஜானாவுக்கு சொந்தக்காரனாக அந்த காரூன் இருந்தான். மேலானவர்களே, கண்ணியமானவர்களே, இந்த காரூன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது கொண்ட குரோதத்தின் காரணமாக, வஞ்சகத்தின் காரணமாக இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இட்டு கட்டுவதற்கு நாடி ஒரு விபச்சார பெண்ணை அழைச்சி அவள்கிட்ட சொல்லி, இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் என்னோட விபச்சாரம் செஞ்சாரு என்று நீ சொல்லணும் என்பதாக சொல்லி ஒரு தடவை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மக்களுக்கு உபதேசம் செய்யறதுக்காக வேண்டி எல்லா மக்களையும் கூட்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட சொல்றாங்க, மக்களுக்கு பயான் செய்யறதுக்காக வேண்டி வாங்கோ என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல சொல்லி, இந்த காரூன் என்ன செய்யறான்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த இடத்துல அழைப்பிக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து மக்களுக்கு பயான் செய்றாங்க. இந்த நேரம் சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் யார் விபச்சாரம் செய்கிறாரோ, அவர் திருமணம் முடிக்காமல் இருந்தால் அவருக்கு 100 கசேரிகள் கொடுக்கப்பட வேண்டும். யார் திருமணம் முடிச்சிருக்கிறாரோ அவரை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னதோட காரூன் கேட்டான், அப்ப நீங்க செஞ்சிருந்தா என்ன? அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நான் செய்திருந்தாலும் என்னையும் கல்லடித்து கொள்ளணும் என்பதாக சொல்றாங்க. இதானவர்களே, அப்ப காரூன் சொல்றான், இந்த பெண்மணி உங்களுக்கு சாட்சியாக இருக்கிறாள், நீங்க விபச்சாரம் செய்தீங்க என்பதாக. அந்த பெண்மணி அழைத்து வரப்படுறாள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்ததோட அந்த பெண்மணி சொல்லிட்டா, நான் உங்களோட விபச்சாரம் செய்யல என்பதாக சொல்லி அந்த இடத்துல நிரபராதியாக அந்த பெண்மணி ஆகிட்டா. மேலானவர்களே, இந்த நேரம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல கேட்கிறாங்க, யா அல்லாஹ், இந்த காரூன் என்னை கேவலப்படுத்தினான்,
இவனுக்கு எதிராக நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹ்விடத்தில் கேட்கிறான். அல்லாஹ் சொன்னான் நபியே, உங்களுக்கு நாங்க பூமியை வசப்படுத்தி தந்திருக்கிறோம். நீங்க பூமியை கொண்டு சொல்லுங்க, பூமி அதை செய்யும், பூமி அதை செயற்படுத்தும் என்ற ஒரு கட்டளையை மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் விட்டத்தோட மூசா அலைஹிஸ்ஸலாம் பூமியிட்ட சொல்றாங்க. பூமியே காரூண்ட கூட்டத்தை பார்த்து சொல்றாங்க, மேலானவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாமோட கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, காரூனோட கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஏற்கனவே அனுபவப்பட்டாங்க. ஃபிரௌனுடைய கூட்டம் சொல்லிட்டு சொல்றாங்க, யாரெல்லாம் என் பக்கம் தௌபா செஞ்சு வரப்போறீங்களோ என் பக்கம் வந்து கொள்ளுங்கோ. ஃபிரௌனுக்கு நடந்த அதே கதிதான் இவனுக்கும் நடக்கும் என்பதாக சொன்னதோட மூசா அந்த காரூனோட இருந்த ஒரு பெரிய கூட்டம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரோட தௌபா செஞ்சு வந்து கொள்றாங்க. மேலானவர்களே, காரூனும் ஒரு சிலரும் காரூனோட இருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, பூமியிட்ட பிடிக்கும்படி சொல்றாங்க. அந்த பூமி மூசா அவன் காரூனுடைய மணிக்கட்டு வரை கரண்டை கால் வரை பிடிச்சிச்சு. காரூன் கெஞ்சுறான், கதறான். மேலானவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் உடல்ல இன்னும் என்பதாக பூமிக்கு சொல்றாங்க. பூமி முழங்கால் வரை பிடித்தது காரூனை, முழங்கால் வரை பிடித்தது. காரூன் கதறான், கத்துறான். பூமி இடுப்பு வரை பிடிச்சது, மேலான நெஞ்சு வரை கழுத்து வரை பிடிக்குது. மேலானவர்களே, உலமாக்கள் எழுதுறாங்க, தஃப்சீர்ல வருகிறது, காரூன் கிட்டத்தட்ட அந்த நேரம் மட்டும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் 70க்கு மேற்பட்ட தடவை மன்னிப்பு கேட்கிறான். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல அந்த காரூனுக்கு மன்னிப்பு கொடுக்கல. 70க்கு மேற்பட்ட தடவைகள் மன்னிப்பு கேட்கிறான். ஆனால் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மன்னிப்பு கொடுக்கல. அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு வஹி அறிவிக்கிறான், மூசாவே, இந்த காரூன் உங்களிடத்தில் 70க்கு மேற்பட்ட தடவைகள் உங்களிடத்துல மன்னிப்பு கேட்டான், நீங்க மன்னிப்பு கொடுக்கல. ஆனா எங்கிட்ட அவன் ஒரு தடவை கேட்டான், ஒரே ஒரு தடவை எங்கிட்ட கேட்டா நாங்க அவனுக்கு மன்னிப்பு கொடுத்திருப்போம். மேலானவர்களே, இதுதான் அல்லாஹ்வுடைய அருள், இதுதான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத். எல்லா நேரமும் கேட்கணும் என்பது கிடையாது. ஒரு தடவை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், ஏ அடியார்களே, அல்லாஹ் அந்த இடத்துல இரக்கமாக கூப்பிடுறான், அன்பாக கூப்பிடுறான், பாசமாக கூப்பிடுறான். யார தெரியுமா? இது இந்த நேரம் மஸ்ஜிதுக்கு வந்து தொழக்கூடியவர்களே கிடையாது, அவுலியாக்களே கிடையாது. ஏ என்னுடைய அடியார்களே, யார தெரியுமா? தனக்கு தானே அநியாயம் செஞ்சு கொண்ட 24 மணித்தியாலமும் வாழ்க்கை பூராக பாவத்தில் மூழ்கி இருந்த என்னுடைய அடியார்களே, விபச்சாரம் செய்த என்னுடைய அடியார்களே, களவெடுத்த என்னுடைய அடியார்களே, அல்லாஹ் இவர்களை தான் இந்த இடத்துல கூப்பிடுறான். என்னுடைய அடியார்களே, நீங்க அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் நீங்கள் நிராசையாகிற வானம், என்னிடத்துல வாருங்கோ, என்னிடத்துல கேளுங்கோ, நான் உங்களுக்கு மன்னிப்பு தாரேன். இதுதான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத், இதுதான் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் விசேஷமாக இந்த நாட்கள்ல அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தையும் இந்த காலங்களில் சொரிந்து கொண்டிருக்கிறான். ரஹ்மத்துடைய பற்றில் இருக்கிறோம். மேலானவர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு ஒரு உதாரணம், மேலானவர்களே, எந்த ஒரு பயானும் முடியாது. அந்த உதாரணத்தை சொல்லாமல், மேலானவர்களே, 100 கொலை செய்த ஒரு மனிதன், 100 கொலை செஞ்ச ஒரு மனிதன் ஒரு பெரியார் ஒரு மனிதத்தில் வந்து கேட்கிறாரு, 99 கொலை செஞ்சிட்டேன், 99 கொலை செஞ்சிட்டேன், எனக்கு அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு இருக்குதா? 99 கொலை, ஒன்றல்ல ரெண்டல்ல, 99 கொலை, எனக்கு அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு இருக்குதா? சொன்னார் அந்த மனிதர், 99 கொலை செஞ்ச உனக்கு மன்னிப்பா? உனக்கு மன்னிப்பு கிடையாது. என்ன செய்யறாரு? அவரையும் கொலை செஞ்சு 100ஆக பூர்த்தி செய்யறாரு. பூர்த்தி செஞ்சிட்டு ஒரு ஆலிம்கிட்ட போறாரு. போயிட்டு கேட்கிறாரு, நான் 100 கொலை செஞ்சிட்டேன், எனக்கு மன்னிப்பு இருக்கிறதா? 100 கொலை செஞ்சிட்டேன், எனக்கு மன்னிப்பு இருக்கிறதா? சொல்றார்கள், உனக்கு மன்னிப்பு இருக்குது, உனக்கு அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு இருக்குது. நான் என்ன செய்யணும்? நீ இந்த இடத்துல இருந்து போகணும், நல்ல மனிதர்கள் வாழக்கூடிய பகுதிக்கு செல்லணும். மேலானவர்களே, அந்த மனிதன் என்ன செய்றான்? நல்ல மனிதர்கள் வாழக்கூடிய பகுதியை தேடி பிரயாணம் செய்ய ஆரம்பிக்கிறார், பிரயாணம் செய்ய தொடங்குகிறார். அல்லாஹ் அந்த மனிதனுக்கு மரணத்தை எழுதுகிறான். இந்த நேரம் ரஹ்மத்துடைய மலக்குமார்களும் வாரார்கள். இவருடைய ரூஹை கைப்பற்றுவதற்கு
கைப்பற்றுவதற்காக வேண்டி மகஃபிரத்துடைய மலக்குமார்களும் வாரார்கள். மேலானவர்களே, இரண்டு பேரும் பிணங்கிக் கொள்கிறார்கள். சொல்லுகிறார்கள், இந்த மனிதன் 100 கொலை செஞ்சான், வாழ்க்கை பூரா பாவம் செய்தான், எந்த ஒரு நலவும் செய்தது கிடையாது. இவனை நாங்கள் தான் இவனுடைய ரூஹை, இவனுடைய உயிரை நாங்கள் தான் கைப்பற்றுவோம் என்பதாக அதாபுடைய மலக்குமார்கள் சொல்லுகிறார்கள். இல்ல, இவன் திருந்துவதற்காக வேண்டி நல்ல நோக்கத்தோட இவன் ஊர்ல இருந்து வெளியாகினான், இவனை நாங்கள் தான் கைப்பற்றுவோம், இவனுடைய உயிரை நாங்கள் தான் கைப்பற்றுவோம் என்பதாக ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் பேசிக் கொள்றாங்க. இல்லாதவர்களே, இந்த நேரத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு தீர்ப்பளிப்பதற்காக வேண்டி ஒரு மலக்கை அனுப்புகிறான். அவர் நடந்து வந்த அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை தேடி நடந்து வந்த தூரம் விசாலமாக இருந்தால், அதிகமாக இருந்தால், ரஹ்மத்துடைய மலக்குமார்களும் அவர் செல்ல வேண்டிய தூரம் அதிகமாக இருந்தால் அதாபுடைய மலக்குமார்களும் இவருடைய ரூஹை கைப்பற்றுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வஹி அறிவிக்கிறான். மேலானவர்களே, இந்த ரிவாயத்தில் எழுதுறாங்க, உண்மையிலே அந்த மனிதன் நடந்து வந்த தூரம் குறைவாக இருந்துச்சு, ஆனா செல்ல வேண்டிய தூரம் அதிகமாக இருந்துச்சு. அல்லாஹ் பூமிக்கு கட்டளையிட்டான், நடந்து வந்த தூரத்தை விசாலமாக்கும்படி, அவர் செல்ல வேண்டிய தூரத்தை சுருக்கும்படி அல்லாஹ் பூமிக்கு கட்டளையிட்டான். பூமி விரிஞ்சு கொடுத்துச்சு. மேலானவர்களே, ரஹ்மத்துடைய மலக்குமார்கள், ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் அந்த மனிதருடைய உயிரை கைப்பற்றிக் கொள்கிறார்கள். இந்த மனிதன் எந்தொன்றும் செய்வது கிடையாது. ஒரு உள்ளத்தில் வந்த ஒரு நாட்டம், உள்ளத்தில் வந்த ஒரு தேட்டம், ஒரு நீயத், உறுதியான நீயத் இவனை சுவர்க்கத்துக்குள்ள செல்வதற்குரிய காரணமாக இருக்குது. மேலானவர்களே, அல்லாஹ் ரஹ்மத்துடைய பத்துல இந்த நாட்கள்ல ரஹ்மத் அல்லாஹ் கொட்டிக் கொண்டிருக்கிறான், ரஹ்மத்தை அல்லாஹ் கொட்டிக் கொண்டிருக்கிறான். நானும் நீங்களும் அந்த ரஹ்மத்துக்குள்ளால் நுழையல்லண்டா எங்களோட பெரிய நஷ்டவாளிகள் யாரும் கிடையாது. அதனால மேலானவர்களே, ரஹ்மத்துடைய காலத்தில் இருக்கிறோம். ரமலானுடைய ஆரம்ப 10 இன்னும் 4 நாட்கள் இருக்கிறது. மேலானவர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைஞ்சு கொண்டு நல்லடியார்கள் நட்பாக்கியங்களுடைய அடைந்த நல்லடியார்கள் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் சேர்த்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ்.